இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து அதை அறிக்கையிடும் போது அதை நிச்சயமாய் அனுபவிப்போம். எரேமியா தைரியமா சொல்றாரு, என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க என்ன மேற்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக அவர்கள் தான் இடறுவார்கள், அவங்க தான் தவறு கீழே விழ போறாங்க அப்படின்றார். ஏன்னா எரேமியா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயில் இருந்தது. தேவனோடு அவருக்கு ஒரு நேரடியான தொடர்பு இருந்தது. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் வர இருக்கும் அல்லது அனுப்ப இருக்கும் அந்த தீங்கை குறித்ததான வெளிப்பாடுகளை அவருக்கு மிக தெளிவாக கொடுத்திருந்தார். ஆகவே அந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்களை எச்சரித்த போது, ராஜாவை எச்சரித்த போது அவர்களுடைய உள்ளத்தில் உணர்வுகள் இல்லை, மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லை. ஆகவே இந்த எரேமியாவை பார்க்கும் போதே இவன் எப்ப பார்த்தாலும் நமக்கு விரோதமாவே பேசுறான், இவன் எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிராகவே பேசுறான், இவன் ஒரு வார்த்தை கூட நமக்கு சாதகமா பேசவே மாட்டேன்றான், நம்மளை தைரியப்படுத்துற மாதிரி வார்த்தையை சொல்லவே மாட்டேன்றான். இவன் எப்ப எதை பேசினாலும் நமக்கு ஆபத்து வருகிறது அப்படிங்கிறதையே பேசிட்டு இருக்கான். அதனால இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை நம்ம உண்டாக்கிடணும். இவன் வாழ்க்கைக்கு எதிராக நம்ம எல்லாம் கூட்டம் கூடி இவனை விரோதிச்சு, இவனை பகைத்து, இவனை துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவ்வளவு பேரும் பிளான் பண்ணி அவனை காவல் கூடங்களில போடுறாங்க, அடிக்கிறாங்க, உளையான சேறு நிறைந்த கிணறுக்குள்ள போடுறாங்க, அரண்மனை முற்றத்துல காவல் வைக்கிறாங்க. இப்படி காரணமே இல்லாம அவனை வேதனைப்படுத்துறாங்க. ஆனா அவன் தைரியமா சொல்றான், என்னை துன்பப்படுத்துற யாரும் என்னை மேற்கொள்ளவே முடியாது, அவங்க தான் இடறி விழுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஒரு கான்பிடென்ட் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏதாவது பாதிக்கப்பட்டா அதற்கு பின்பாக நாம செஞ்ச தவறு இருக்கக்கூடாது, நம்ம செஞ்ச அநியாயங்கள் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் இருக்கக்கூடாது. நாம நன்மை செய்யறோம், நம்ம உண்மையா இருக்கிறோம், நம்ம நேர்மையா இருக்கிறோம், நம்ம நியாயமா நடக்கிறோம், நம்ம பொய் பேசல, நம்ம சொல்றது அத்தனையும் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். யாருக்கும் நம்ம தீங்கு நினைச்சு இதெல்லாம் சொல்லல, தவறான எண்ணத்தோடு இதெல்லாம் நம்ம செய்யல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க சொன்னதையோ நீங்க செஞ்சதையோ யாராவது தவறாக நினைத்து உங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா, உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்களா, உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் இடறி விழுவார்கள். உங்களுடைய உண்மை நிமித்தமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்து நிமித்தமும் நீங்கள் இடராமல் நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, யார் உம்முடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் மேற்கொள்ளாதபடி உம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.